Very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 5, verse 1 to 13. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, either physical or digital, whichever is to your comfort, and let's get into it. So, looking at the context பார்க்கும்போது சாலமன் இது வந்து சாலமன் வந்து கொஞ்சம் வருஷம் ராஜாவாக இருந்ததுக்கு பிறகு எழுதுறது சொல்கிறது இது. அவர் மகன்கிட்ட சொல்கிறாரு. எதை பற்றி பேசிக்கலாக சொல்கிறாருன்னா, டெம்டேஷன்ஸ் பற்றி, அதுவும் எப்படி டெம்டேஷன்ஸ் ரிகார்டிங் டு அதர் உமன் அண்ட் செக்ஷுவல் டெம்டேஷன்ஸ் பற்றி ஒரு வார்னிங் மாதிரி இந்த செக்ஷனில் சாலமன் ஃபுல்லாக ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ ஃப்ரம் வேர்சஸ் 1லேருந்து 6 வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த டெம்டேஷன் வந்து நம்மளை வந்து இழுக்குன்னு சொல்கிறாரு. அது வந்து இழுத்துட்டு நம்மளை தவறான வழிக்கு இழுத்துட்டு போகும். 7லேருந்து 10 என்ன சொல்கிறாருன்னா, அதனால் நம்மளுக்கு வந்து மரியாதை, வெல்த் அண்ட் ஹெல்த்தும் இதனால் நம்மளுக்கு லாஸ் ஆகும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வேர்சஸ் 11 to 13 வந்து கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தவறான ஸ்டெப்பு, ஒன் மிஸ்டெப் வந்து ஒரு வூண்டு உருவாகும், ஒரு காயத்தை உருவாகும், அந்த காயம் பெருசாகிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு வார்னிங்காக முடிக்கிறார் இந்த செக்ஷனை. ஸோ இதுலேருந்து நம்ம மெயினாக ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறது வந்து சிம்பிளான ஒரு இது. அது நம்ம டெய்லி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது தான் ஒன்று. ஸோ ஓவராலாக ஒரு சின்ன சம்மரியாக மெயின் பாயிண்ட் என்னென்னா, அன்செக் டிசையர் லீட்ஸ் டு அ ஸ்பைரல் ஆஃப் டெவஸ்டேஷன். ஸோ அன்செக் டிசையர்னால் என்னது? ஸோ நம்மளுக்கே இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். அதாவது இப்போ இந்த வேர்ஸில் வந்து சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, செக்ஷுவல் டிசையர்ஸ் அந்த டெம்டேஷன்ஸ் இப்போ இந்த டைமில் எஸ்பெஷலி யூத் மட்டும் இல்லை, லைக் as we get older also, older people also, ஃபோனை எது ஓப்பன் பண்ணாலே சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ட்விட்டர் எக்ஸெட்ரா என்ன யூஸ் பண்ணாலும் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் டு அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் டெம்டேஷன்ஸ். ஏன்னா ஒரு ஆடு மூலமாகவோ, இல்லை டிவியில் நியூஸ் பார்த்தா கூட ஒரு ஆடு மூலமாகவோ, இங்கே ஃபோன் யூஸ் பண்ணாலோ, இல்லை நியூஸ் பேப்பர் மூலமாக ஆடில் கூட தேர் வில் பி லாட் ஆஃப் தீஸ் ஸ்மால் டெம்டேஷன்ஸ் விச் வில் லீட் அஸ்ட்ரே. செக்ஷுவலாக நம்மளை தவறான வழியில், தவறான செயலுக்கு கொண்டு போவோம். அதுக்கு தான் இது வார்னிங் தராரு. என்ன சொல்கிறாரு? ஸோ அல்டிமேட்டாக சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம பரிசுத்தமாக ஆகிறது வந்து உடனே ஆக மாட்டோம். பரிசுத்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பரிசுத்தமாகும். அதே மாதிரி இந்த மாதிரி பாவமும் நம்ம பண்ண என்ன ஆகும்? கொஞ்சமாக பெருசாகி நம்மளை கடைசியில் தவறான வழிக்கு இழுத்துட்டு போய் என்ன சொல்கிறார் அவர்? இட் வில் லீட் டு லாஸ் ஆஃப் ஹானர், வெல்த் அண்ட் ஹெல்த். அதாவது உங்கள் மரியாதை, உங்கள் ஹெல்த்து, அதுக்கடுத்து உங்கள் சொத்து, இது எல்லாமே லாஸ் ஆகும்னு சொல்லுறாரு. ஸோ நம்மளுக்கு எப்படி, இஃப் யூ கீப் வாக்கிங் இன் த வே ஆஃப் காட், நம்ம ஆண்டவரோட வழியிலே நடந்துக்கிட்டே இருந்தால் டெய்லி நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வில் பி மோர் அண்ட் மோர் லைக் ஹிம். ஆண்டவர் மாதிரியே கொஞ்சமாக we will become day by day, and at the எண்டில் தான் will be fully clothed in righteousness. சிமிலராக இந்த மாதிரி நம்ம பாவம், இந்த மாதிரி டெம்டேஷன், செக்ஷுவல் டெம்டேஷன்ஸ் வரும்போது சின்னதாக என்ன ஆகும்? வந்து அதுக்கடுத்து டைம் ஆக பெருசாகி என்ன சொல்கிறாரு? இட் வில் பிகம் லைக் அ wound which is growing deeper. ஒரு காயம், அந்த காயம் என்ன ஆகுது? உள்ளே பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த டிவோஷன்லேருந்து அதான் ஒரு வார்னிங். ஸோ அன்செக் டிசையர். ஸோ இதிலேருந்து என்ன ரிமைண்டர்? உங்களுக்குள்ளே அந்த மாதிரி எந்த டெம்டேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எந்த மாதிரி அந்த மாதிரி டிசையர் தட் இஸ் அகெயின்ஸ்ட் காட். ஏன்னா அது சின்னதாக இருக்கும். இதெல்லாம் ஓகே, சின்ன விஷயந்தான், பரவாயில்லன்னு நம்ம அந்த மாதிரி விட்டால் டைம் ஆக அது என்ன, சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாரு? கொஞ்சமாக நம்மளை வழி தவறாக கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு பெரிய வளர்ந்து and it will become a wound that keeps on growing deeper. So that is what I want us to take away from this. Thank you.